அனைவருக்கும் வணக்கம். கரூர் வழக்குல காணாமல் போன ஆனந்த் அவர்கள், அதாவது ஆனந்த்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா சொல்ல முடியாது. தாவேக்காவோட பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்கள், அவங்க இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்காங்க. இன்னொரு நிர்வாகி நிர்மல்குமார் அவர்களும் தலைமறைவா இருக்காங்க. அவங்கள 3 தனிப்படை போலீஸ்கள் காவல்துறை வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே தலைமறைவா இருந்த ஆதவ அர்ஜுனா அவரு ஜார்க்கண்ட் வரைக்கும் போயிட்டு கரெக்டா உச்ச நீதிமன்றம் கரெக்டா அந்த கேஸை கையில எடுத்த உடனே டப்புன்னு வெளில வந்துட்டாரு. வெளில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 16 நாள் கழிச்சுதான் நாங்க எதுவா இருந்தாலும் பேசுவோம். நாங்க பயங்கரமான துக்கத்துல இருக்கோம். துக்கத்துல இருந்துட்டு அந்த அந்த துக்கத்தை தாங்க முடியாம தான் நான் விளையாடுறதுக்கே போனேன். அந்த ரேஞ்சில பேசினார். அப்படி அவர் சொல்லல. ஒரு பயங்கரமான துக்கத்துல இருக்கோம்னு சொன்னா எப்படி போயிட்டு ஒரு விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு விளையாண்டு வர முடியும் அப்படின்றது தெரியல. அந்த விளையாட்டு போட்டியை தள்ளி வச்சிருக்கலாம். 16 நாள் கழிச்சு நாங்க விளையாட வரோம், அப்படின்னா அடுத்த வருஷம் நாங்க விளையாண்டுக்கிறோம்ன்ற மாதிரி கூட அதை தள்ளி வச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லாம 16 நாள் கழிச்சு தான் நாங்க பேசுவோம், அது வரைக்கும் எங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுங்கிறது, இந்த கேஸ் எப்படி போகுது, நமக்கு ஜாமீன் கிடைக்குமா, அல்லது இந்த கேஸ் நமக்கு அகைன்ஸ்டா இருக்குமா, நமக்கு ஃபேவரா இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு பேசலாம் அப்படின்றதான் அந்த 16 நாள். உண்மையிலே இறந்தவர்களுக்காக துக்கத்தை கடைபிடிக்கிறது ஆதவ அர்ஜுனா கிடையாது அப்படின்றது என்னோட ஆணித்தரமான கருத்து. ஓகே, இப்போ பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுக்கு வருவோம். புஷி ஆனந்த் ஒரு இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு செயல் வீரர் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, விஜய்க்கு ரொம்ப காலமாகவே விஜய் கூட இருக்கவர். விஜயோட அசைவுகள் இவருக்கு தெரியும். இவர் யாருன்றது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ரொம்ப காலமா பயணம் பண்றதுனால 2 பேருக்குமான புரிதல்கள், 2 பேரை பத்தியும் மாத்தி மாத்தி 2 பேருக்குமே நல்லா தெரியும். இவர் என்ன செய்வாரு, இவர் என்ன சொல்லுவாரு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது 2 பேருக்குமே தெரியும். அந்த செயல் வீரர் இல்லாம விஜய் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஆதவ அர்ஜுனாவோ அல்லது அருணோ, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க்கே பண்ணாம கட்சிக்கு ஒரு ஹைடெக் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இவங்களுக்கு மக்களை பத்தி தெரியாது, கள நிலவரம் தெரியாது, எதுவுமே தெரியாம விஜய்ன்ற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க. ஆனா புஷி ஆனந்த் அப்படி கிடையாது. அவரோட ரசிகர்களை நேரடியா அவரோட பயணப்பட்டிருக்காங்க. ரசிகர்களுக்கு எல்லாமே விஜய்க்கு அப்புறம் புஷி ஆனந்த் பயங்கரமாவே நல்ல பரிச்சயமா தெரியும். புஷி ஆனந்த் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற லெவலுக்கு புஷி ஆனந்த் தாவேக்கால பயங்கரமான ஒரு அடுத்த கட்ட லீடர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அது தாண்டி விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அவர் இந்த வழக்குல அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் காணாம போயிருக்காரு, தலைமறைவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாக்குறேன். அவரை பத்தின செய்திகள் வருது இல்லையா, அந்த செய்திகள்லாம் பாக்குறதுக்கு இவர் கேரளால இருக்காரு, இவர் வீரப்பன் இருக்க காட்டுல இருக்காரு, தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாத இடத்துல இருக்காரு, கடல்ல சுத்திக்கிட்டே இருக்காரு, ஒரு போட்ல சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. எல்லாமே ஒரு அனுமானமான செய்தி தான். இப்படி இருப்பாரு, இங்க இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான். ஆனா இந்த ஒரு 3 தனிப்படை போலீஸ் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த தனிப்படை போலீஸ் நினைச்சிருந்தா அவர் ஒரு 2-3 நாள்ல பிடிச்சிருந்திருக்கலாம். அவர் ஒன்றும் பயங்கரமான ஒரு ஒரு இந்த ஜெட் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீஸ்ட் படத்துல விஜய் மாதிரி எங்கேயாவது காணாம போயிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருப்பாரு, அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்குள்ளதான் இருப்பாரு. வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வெளிநாடு போயிருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல கண்டிப்பா அவரோட புகைப்படங்கள் இருந்திருக்கும், அவரோட செய்திகள் இருந்திருக்கும், அவர் எந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்ற அந்த தகவல் இருந்திருக்கும். கண்டிப்பா அதை வச்சு இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருக்கும். அவரை பிடிக்கிறதுங்கிறது அடுத்த விஷயம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே அல்லது இந்தியாவுக்குள்ளேயே ஒருத்தர் இருந்துட்டு இவ்வளவு நாள், ஒரு 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, 10 நாளைக்கு மேலையும் அவர் அவரை அரெஸ்ட் பண்ணலாம்னா இதுக்கும் பின்னாடியே நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகே, இந்த தீர்ப்பு, அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் அவருக்கு ஜாமீனை நிராகரிச்சுட்டாங்க. இப்போ உயர்நீதிமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான்
இவர் வெளியில வரலாம் அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா கரெக்டா ஆதவ அர்ஜுனா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜார்க்கண்ட் போயிட்டாரு, அவர் டேரடூன் போயிட்டாரு, அவர் விளையாட போயிட்டாரு, இங்க இருந்து வெளில போனவர் தான். அதுக்கப்புறம் ஆளே கிடையாது, அவரை பத்தின எந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவரு மேல முக்கியமான ஒரு வழக்கு இருக்கு. அவர் ட்வீட் போட்டதுல வந்து அந்த ட்வீட்டுக்காக உச்சநீதிமன்றம் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி இவரை ஏன் வந்து நீங்க வந்து இவர் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இவர் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் உத்தரவு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்டா வந்து உயர்நீதிமன்றம் அந்த கேஸ் எடுத்து விசாரணை பண்ணி முடிச்ச பின்னாடிதான் அவர் வந்து சென்னையில வந்து லேண்ட் ஆகுறாரு. ஸோ அதே போலதான் ஆனந்த் அவர்களும் அவர்களோட அந்த வெளியே வந்து தலை காமிக்கிற அந்த நிகழ்வும் இருக்கும் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். இந்த உயர்நீதிமன்றம் தீர்ப்பும் சரி, உயர்நீதிமன்ற உத்தரவும் சரி, ஒருவேளை தாவா டிவிகேக்கு வந்து ஃபேவரா போச்சு அப்படின்னா கண்டிப்பா புசி ஆனந்த் வந்து இன்னைக்கே வந்து வெளியில வருவாரு. வெளில வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கலாம், அல்லது வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படங்கள் வரலாம், செய்திகள் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிவிகேக்கு இது ஃபேவரா இல்ல, டிவிகே வந்து பயங்கரமா வந்து தாக்கிட்டாங்க, டிவிகே வந்து பயங்கரமா கேள்வி கேட்டாங்க, டிவிகே பண்ணதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, இதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து உத்தரவுகளோ அல்லது தீர்ப்புகளோ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா புசி ஆனந்த் வந்து இன்னைக்கே கைது செய்யப்படுவார் அப்படின்றதுலயும் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒண்ணு டிவிகேக்கு ஃபேவரா இருந்தது அப்படின்னா புசி ஆனந்தே வெளில வந்துருவாரு, இல்ல டிவிகேக்கு அகைன்ஸ்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா புசி ஆனந்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா புசி ஆனந்த் இருக்கிற இடம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேல் மட்டத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி யாருக்குமே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் வந்து தலைமறைவா இவ்வளவு நாள்லாம் இருக்கவே முடியாது. ஸோ அதுதான் நான் பாக்குறேன். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது நடக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு விஜயை வந்து இப்ப தனியா தவிக்க விட்டுட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க, அவங்கவுங்க தலைமறைவா இருக்காங்க. விஜய்க்கு வந்து என்ன பேசுறது, எப்படி இந்த இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்காரு. ஒரு பக்கம் வந்து இந்த பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தமும் இருக்கும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா வந்து வீடியோ கால் பேசுறவங்க எல்லாருமே சொல்றாங்க அவர் பயங்கரமா வந்து உடஞ்சு அழுதுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வருத்தம் கண்டிப்பா அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய அரக்கன்லாம் கிடையாது, அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், ஒரு இயல்பான ஒரு மென்மையான மனிதர் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அந்த மனுஷனை வந்து இவ்வளவு பிரச்சனையில இவ்வளவு சிக்கல்ல மாட்டி விட்டு இவங்க எல்லாருமே வந்து அப்ஸ்காண்ட் ஆனதுங்கிறது அவரை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனாலும் உலகம் முழுக்க இருக்க விஜய் ரசிகர்களும் சரி, தமிழ்நாடு முழுக்க இருக்க தாவேகா தொண்டர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி அவருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றத ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. பாதிப்படைந்த அந்த 41 பேர்லயுமே சரி யாருமே வந்து விஜய் வந்து குற்றம் சொல்லாதது, விஜய் வந்து திட்டாதது, அல்லது விஜயோட கட்சியை வந்து பழித்து பேசாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு வந்து விஜய் மேல வந்து அன்பும் பாசமும் வைத்திருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறது. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. கேஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு எதிராக இருக்கட்டும், ஆனா உங்க மேல பாசமும் உங்க மேல நம்பிக்கையும் வச்சிருக்க மக்களுக்கு வந்து இனிமேலாவது ஒரு நல்ல அரசியலா வந்து பண்ணுங்க அப்படின்றதான் நான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். இந்த வழக்குகள் எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த தீர்ப்புகள் எப்படி வரப்போகுது, உத்தரவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி விரிவா என்னோட பார்வையில நிறைய வீடியோக்கள் போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். நன்றி.